இல்ல ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யாராவது ஜாயின் பண்றதா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஆக்சசபிலிட்டி கொடுப்போம், நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ சார் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சார் இஸ் ஆக்சுவலி அ ப்ரொஃபஸர் ஆல்சோ. Kishore. Okay. So there's a student who requested to know about the course. Okay. Kishore, in the course வந்து பாத்தீங்கன்னா upcoming G1க்கான crash course. Okay. So இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்கெடியூல் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ தட் வில் மேக் யூ மச் கம்ஃபர்டபுள் வித் knowing about it. சரிங்களா. And in the course duration பாத்தீங்கன்னா May 30 வரைக்கும். And after May 30 additional supports will be provided. Major classes வந்து பாத்தீங்கன்னா history, polity, unit 9 and economics will be the major. ஓகேங்களா. பட் இதை தவிர்த்தும் சில விஷயங்கள் உண்டு. நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா. I think for the past couple of days, everywhere there's an internet issue, I think. So வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கோர்ஸ் பத்தி? ஸோ ஆல்ரெடி கோர்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடலாமே, ஸோ தட் அதர்ஸ் வில் ஆல்சோ நோ அபவுட் ஹவு த கோர்ஸ் இஸ் கோயிங் ஆன். உங்களோட ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாலஜி கொடுக்கும் இல்லையா. ஃபுல் டே பிஸியா வச்சிருக்கீங்க. ஃபுல் டே பிஸியா இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ண முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட நானும் தானே உட்கார்ந்து இருக்கேன். நான் மட்டும் அப்படி இப்படி போனேன்னா. தேங்க்யூ சண்முக பிரியா. தட் ஷுட் பி த திங். மற்ற அகாடமியை விட நம்ம டிஃபரெண்டா பண்ணணும்ன்றதுதான் என்னோட மோட்டோ. இப்போ இல்லை, எப்பவுமே. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலயுமே ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்குமே ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா 5:45 ஒரு செஷன் இப்பதான் முடிச்சோம். கரெக்டா. அடுத்த செஷன் நமக்கு முக்கியம்ல. வெளில கிளாஸ் பாக்குறேன். காலையில இருந்து மொபைலே இருக்கியே அப்படின்னு திட்டுறாங்களா? திட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. அடுத்த மாசம் கிளியர் பண்ணிட்டு பாத்துக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே அவங்களெல்லாம்
History sir is facing some difficulty in connecting, it seems. அதுதான் இப்ப கால் பண்ணாரு. So 2 minutes will get connected. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மொபைல்ல he will get connected. Okay. மெயின் திங் என்னன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ன்றதுனால எக்ஸாம் ஃபோக்கஸ்டா ரொம்ப பெக்யூலர் டாபிக் கண்டிப்பா கேட்கறது அப்படி ஈஸியா கொண்டு போயிட்டு நம்ம பைபாஸ் ரூட்ல போற மாதிரி இது. ஓகே. பட் ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இல்லாம போயிடும்னு நினைக்க வேண்டாம். ஆஃப்டர் தட் ஆல்சோ ஐ கீப் ஆன் மூவிங் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ். அதனால பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நைட் டெஸ்டும் நடந்த மாதிரியே தான் நடக்கும். எஸ், ஆனா என்னன்னா இன்னைக்கு நைட்டு டெஸ்ட்டுக்கு தான் எனக்கு கிளாஸ்ல ஒன்றும் சொல்லலாம். ஆனா தனியா நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு காலையில வைங்களேன் அப்படின்ட்டு படிக்க டைம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு டைம் இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த ஹோம் மேக்கர்ஸ் ஆல்சோ. திங்ஸ் ஆர் இஸ் குட். சரி, நாளைக்கு மார்னிங்கே வைப்போம். குழம்பாதீங்க, இப்போ படிங்க உட்காந்து. எனக்கு என்னன்னா நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு போதும். ஓகே, நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவீங்க அந்த டைம் அப்படின்னா ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். ஐ கிவ் யூ டைம். நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹேண்ட் அவுட் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போ முடிச்ச கிளாஸோட ஹேண்ட் அவுட் அதையும் படிச்சு முடிச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்துல் சார் ஹஸ் கம். சார் இன்னும் வீடியோ ஆன் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்துல் சார் பத்தி நான் சொல்ல வந்தேன். சார் வெரி குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். வெல்கம் டு யுகாஸ் அகாடமி. Thank you, ma'am. Thank you very much, ma'am. So very good evening, ma'am. ரொம்ப நாளாவது நம்ம பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு. எஸ் சார். ஸோ சார் பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். சார் வந்து என்னோட ரொம்ப லாங் டேர்ம் அசோசியேட் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அண்ட் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஹிஸ்டரியில இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பர்ட் அண்ட் வெரி குட் ப்ரொஃபஸர் ஆல்சோ. அவர் டாப் எஜுகேட்டர் ஆஃப் அன் அகாடமி அண்ட் நிறைய லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஹிஸ்டரி ஹேண்டில் பண்ணியிருக்கார். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் அசோசியேட் ஆஃப் லயலா காலேஜ் ஆல்சோ. ஸோ ஹிஸ்டரி அவரை விட பெஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேற யாராலையும் முடியாதுன்னு நான் நம்புறேன். ஸோ சார் வந்து கண்டிப்பா he will make justice for you. இப்பவே சாரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் how are you sir, லாங் டைம் நோ சீன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ உங்களோட வாதங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது. உங்களோட இதெல்லாத்தையும் அப்படியே கட்டுப்படுத்தி வைங்க. ஸோ சார் and me is back. We will surely make you go to the next level. அதனால கவலைப்பட வேண்டாம். நானும் சார் என்ன சொல்றோமோ அதை தயவு செஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் கழிச்சு அகைன் டியூவல் செஷன் ஆண்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டெஃபினெட்லி மேம், இதுக்கப்புறம் நிறைய பண்ண போறோம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுக்கப்புறம் சார் will take the lead and I will move off. சார் இது உங்க கிளாஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Thank you. So good evening all. My audio very yes. Okay. Thank you. So ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் நம்ம மீட் பண்றோம்.
Definitely. Everything is clear, right? Right. ஸோ மேமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன், அந்த விஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா நான் கிளாஸஸ் எடுத்து கொடுக்கறதா மேம்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஹிஸ்ட்ரி டெமோ கிளாஸஸ். ஸோ ஹிஸ்ட்ரியுடைய டெமோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க கையில இருந்து என்ன டிமாண்ட் இருக்கு, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா அதுல இருந்து என்னால் மூவ் ஆக முடியும் ஃபர்தரா. ஸோ உங்களுடைய டிமாண்ட்ஸ், சார் எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன், குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்காக இதெல்லாம் வி நீடட் திஸ் அப்படின்னு நீங்க ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வி கேன் மூவ் ஃபர்தர். என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஓவரால் ஹிஸ்ட்ரி வியூ. ஓகே, ஃபைன், வெரி குட். ஸ்டைலிஷ் அணிலாம் அடிக்கடி நம்ம அண்ணா அகாடமி கிளாஸஸ்ல பார்க்குற சைடில் வரும் ஸ்டைலிஷ் அணி அப்படின்னு. ஹாப்பி ஃபார் யூமா. தென் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் எப்படி பண்றது? சூப்பர், வெரி குட், சொல்லிடலாம் மூர்த்தி. அதுக்கப்புறம் வெரி குட், வெரி குட் ஹாசன். ஸோ பிஒய்க்யூ ரிவ்யூ சார், முக்கியமான விஷயம். இதை பத்தி நம்ம பேச போறோம், இன்னைக்கே பேச போறோம். இதை பத்தி இயர்ஸ்லாம் மெமரைஸ் எப்படி பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஷார்ட்கட். ஓகே, லிமிடெட் டைம் இருக்கு சார், டாபிக் கவர் பண்ண முடியுமா? இல்லாட்டி லிமிடெட் டைம்ல என்ன பண்ணணும்? வெரி குட் ஆர்த்தி, ஃபண்டாஸ்டிக். டிஎன்பிசிக்கு எப்படி படிக்கணும்னு என்ன படிக்கணும்? ஓகே, சரிங்க. வேற எதுவும் இல்லையா? நான் இல்லாம உள்ள போலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்க் இன் ப்ரிலிம்ஸ் சார். ஓகே, ஸோ ப்ரெடிக்டபிள் கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. வேற இன்ஷியல் மெட்டீரியல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படியா? ஓகே, சரி. முதல்ல ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி மேமுடைய கிளாஸும் சரி, என்னுடைய கிளாஸும் பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஃபீல்டில் வெதர் யூபிஎஸ்சி ஃபீல்டு ஆர் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் ஆல்ரெடி வந்துட்டு இருப்பீங்க. அவங்க தான் பெரும்பான்மையான ஆட்கள் இருப்பீங்க. வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ணியிருக்கலாம், மேபி அரைகுறையோட பண்ணியிருக்கலாம். சில பேர் இப்போதான் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம், ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. ஸோ வாட் கேன் ஐ டூ, இப்போதான் டிகிரி முடிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முதல் விஷயம் இந்த மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. நீங்க படிக்கிறப்போ நீங்க எது படிச்சாலும் சரி, இட்ஸ் நாட் ஒன்லி ஹிஸ்ட்ரி, எனி சப்ஜெக்ட். நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும், இஃப் யூ ஆர் மூவிங் டு தி பிலிம்ஸ் ஓரியன்டா இப்ப படிக்க போறீங்க, குரூப் 1 பிலிம்ஸ் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 4, பின்னாடி குரூப் 2 எல்லாம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் நீங்க படிக்க போறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா படிக்க சொல்லு. நீங்க ஞாபகம் வச்சுக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஷுட் நாட் திங்க் அஸ் ஏ ஸ்டூடெண்ட், யூ ஷுட் நாட் திங்க் அஸ் ஏ ஆஸ்பிரண்ட். நல்லா இந்த விஷயத்த மனசுல எடுத்தீங்க. ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க திங்க் பண்ணவே கூடாது. நீங்க படிக்க சொல்ல என்னவா திங்க் பண்ணணும்னா, நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டர். உங்க கையில டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்ண சொன்னா நீங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்டோட தான் உங்களுடைய கிளாஸஸ் இருக்கணும். நீங்க கிளாஸஸ் கவனிக்கிறதா இருக்கட்டும் சரி, படிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஈவன் ரிவிஷன் அப்போ நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து எனக்கு கிரேட் வேர்ல்ட் ஆஃப் 1857 வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு 2 hours உட்காந்து ரிவைஸ் பண்றீங்கன்னா, அந்த ரிவைஸ் பண்ண சொல்லவே இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வரலாம், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வரலாம். நான் ஒரு கொஸ்டின் எடுக்க சொன்னா நான் இப்படிதான் எடுப்பேன், நான் கொஸ்டின் இவங்க ஆன்சர் பண்ணக்கூடாத மாதிரி இந்த மாதிரி தான் எடுப்பேன். அந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல நீங்க உங்களுடைய அப்ரோச்சஸ் கொண்டு போகணும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, ரிவிஷன் பண்ணாலும் சரி, உங்களுடைய கான்செப்ட் என்ன இருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர் செட்டருடைய மைண்ட் செட்ல நீங்க கொண்டு போகணும். எப்படி சார் எனக்கு அந்த மைண்ட் செட் வரும்னா, ஆரம்பத்தில் நீங்க படிக்க படிக்க வந்துடும். இன்னொரு விஷயம், அந்த மைண்ட் செட் வரதுக்கு மிக முக்கியமான காரணம், லாஸ்ட் 5 years ஆஃப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் எடுத்துங்க. பிஒய்க்யூ தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய ஆங்கிள் நாங்க சொல்றது என்னன்னா, பிஓஐக்யூ தான் 100% எவ்ரிதிங் இஸ் பிஓஐக்யூ தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் உங்களை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது, வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. என்ன மாதிரியான லெவல்னா, உங்களுடைய புரிதல் புரியும், ஒரு கொஸ்டின் பேப்பருடைய மைண்ட் செட் எடுக்கிறவங்களுடைய மைண்ட் செட் புரியும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு டாப் மோஸ்ட் சீக்ரெட். என்னன்னா, லாஸ்ட் 4 years என்ன கொஸ்டின் பேப்பர் யார் எடுக்கிறாங்களோ அதே டீம் தான் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஹிஸ்ட்ரி அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டிங் டீம் மாறல. அப்போ அவங்க அந்த ஹிஸ்டரி எடுக்கிற டைம்ல அவங்களுடைய மைண்ட் செட் ஒரே மைண்ட் செட் தான்.
அப்போ அவங்களோட மைண்ட் செட்ல நீங்க பூந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிட்டா கண்டுபிடிக்கலாம். அப்ப லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பெக்டட், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், இந்த டாபிக்ல நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை நீங்க பார்க்க வேணாம். அந்த வேலையை தான் நாங்க பார்த்துருவோம். நானும் சரி யுனிவர்சிட்டி மேமும் சரி அந்த வேலையை நாங்க பார்த்துடுறோம். ஓகேயா? நான் எடுத்த கொஸ்டின்லாம் இல்லைங்க. ஸோ அது யாரோ எடுப்பாங்க, நம்ம சொல்ற ஆங்கிள் வந்துடும். அப்போ எங்களுடைய வேலை என்னன்னா ப்ரிடிக்டபிள் கொஸ்டின் சொல்லி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி சில கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துரும். இதை தாண்டி மொத்த டாபிக் உங்களுக்கு நடத்தி முடிக்கிறோம் இல்லையா? அதுல இருந்து நீங்க எப்படி கவர் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியதை சொல்லி கொடுத்துரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க மைல்டா அப்படியே போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கொண்டு போக சொல்லு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் உங்களால ரொம்ப சுலபமா கிளியர் பண்ண முடியும். நல்ல ஒரு விஷயத்தை நான் வச்சுங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நம்மளுடைய மார்க் டார்கெட்ல எப்படி இருக்கும்னா வேற லெவல்ல இருக்கும். ஜஸ்ட் குவாலிஃபைட்ல நமக்கு வேணும். 200 கொஸ்டின்ல 160 அடிக்கிறோம். கட் ஆஃப் என்னமோ 130 135 தான் இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு அடிக்கிறோம்? 160 அடிக்கிறோம். அதான் நம்மளுடைய பிளான். அந்த பிளானை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம உள்ள போறோம். ஓகே. பெரும்பாலும் எல்லாரும் படிச்சாச்சு, நிறைய படிச்சாச்சு. சில பேர் கொஞ்சமா படிச்சிருக்கீங்க, சில பேர் இதுக்கப்புறம் தான் படிக்கணும், சில பேர் ரிவிஷன் பண்ணணும். ஆனா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் உங்களுக்கான முதல் திங்கிங் எங்க இருக்கணும்னா எதுல இருந்து எப்படி போறது, எங்க இருந்து எங்க மூவ் ஆகுறது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு நோட்ஸ்ல ஏதாவது பஞ்சமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வச்சு உங்களால எந்த நோட்ஸ் வேணாலும் எடுக்க முடியும். ஆனா இங்க எது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், வாட் டு ஸ்டடி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர். என்ன படிக்கணும் சார் அது முக்கியமே இல்லைங்க. வாட் நாட் டு ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். என்ன படிக்கணும்னு தெரியதை விட என்னெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியணும். அப்போ நீங்க என்னெல்லாம் படிக்க கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சாலே மீதி இருக்குதுல நீங்க படிக்க வேண்டியது. சோ இந்த அப்ரோச் தான் நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயும். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி என்ன மெத்தடாலஜினா டைரக்ட் ஆன்சர் பண்றது. ஆப்ஷன் ஏபிசிடி இருக்கு, இ விட்டுருங்க. அந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4ல ஏதோ ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சு போற ஒரு மெத்தடாலஜி, டைரக்ட் மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜி என்னன்னா எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். எல்லா விதமான ப்ராசஸையுமே எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே இந்த கோர்ஸ்ல நம்ம உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம என்ன ஃபார்வர்ட் பண்ண போறோம்னா இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஒண்ணா நீங்க என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். இந்த எலிமினேஷனுக்கு சில ஸ்ட்ராட்டஜி நாங்க கற்றுக் கொடுப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் நேம்ல வச்சுட்டோம். ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லு ஒரு ஆப்ஷன். அடுத்த 2 ஆப்ஷன் இஃப் லக் பர்மிட், இஃப் த கிரேஸ் ஆஃப் அல்மைட்டியோட இது இருந்துச்சுன்னா யூ எலிமினேட் தேர்ட் ஆப்ஷன் ஆல்சோ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கதா ஆன்சர். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணியே கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் போட முடியும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப முழுமையா மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் 2016 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இப்போ 2024-23 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இருக்கும். 2016-14ல இருந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 2022-23-24ல இருக்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ். ஈவன் குரூப் 4லயே சொல்றேன். குரூப் 4லயே அவ்வளவு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு அந்த டிஎன்பிசி. அப்போ டிஎன்பிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிசி அப்கிரேட் இட்செல்ஃப். அவன் வளர்ந்துருக்கான், டெவலப் ஆயிருக்கான். அந்த காலத்துல அதே அரிச்ச மாவை அரைச்சி சமைச்சர் புக்கு மட்டும் படிச்சு நான் டிஎன்பிசி குரூப் 4 செலக்ட் ஆகணும்னு சொன்ன காலம் முடிஞ்சிருச்சு. நீங்க வெறும் சமைச்சர் புக்கு மட்டும் படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம், செலக்ட் ஆக முடியாது. ஸோ சமைச்சர் புக் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள டிஎன்பிசி வந்துட்டான் ஆஃப்டர் 2021-22ல இருந்து. அப்போ டிஎன்பிசி அவனை டெவலப் பண்ணிட்டான், அப்கிரேட் பண்ணிட்டான். அவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது லைக் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிற மாதிரி தான். ஒரு வெல் டெவலப்ட் கிராஜுவேட்டுக்கு சொசைட்டி பத்தி எந்த விதமான பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவ்வளவுதான். அதே இதுதான் டிஎன்பிசி நம்ம கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ யூபிஎஸ்சி உடைய எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நீடட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பரேஷன்.
அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான கடமை. அது எப்படி தயார்படுத்திக்கிறது சார்? அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில இருக்கக்கூடிய வாட் இன் யுவர் ஹேண்ட். இதுவரைக்கும் இன்னைக்கு ஏப்ரல் 26, இன்னைக்கு ஏப்ரல் 26ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையானதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி, என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களே பதில உருவாக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நாளைக்கு எக்ஸாம். ஏப்ரல் 27 எக்ஸாமுங்க. நிறைய பெரிய எனக்கு மோகன பிரியா, சரஸ்வதி, நித்ய பிரியா, கிஷோர் இவங்க எல்லாம் மேல இருக்கு. நீங்க சொல்லுங்களேன். நாளைக்கு எக்ஸாம் வச்சா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வச்சா என்னால கிளியர் பண்ண முடியும் சார். ஹவு many ஆஃப் யூ ரெடி? ஜஸ்ட் தம்ஸ் அப் ஏதாவது பண்ணுங்க. மீன் போடுங்க. நாளைக்கு குரூப் 1 எக்ஸாம்ங்க, ப்ரிலிம்ஸ். சார் நான் ரெடி சார், நான் கிளியர் பண்ணிவிடுவேன் சார். ஹவு many ஆஃப் யூ கான்ஃபிடன்ட்? கேக்குதா? மை ஆடிபிள்? எஸ். ஜெயஸ்ரீ மாரியப்பன், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டீங்க. வேற பவித்ரா, ஆமா. அவ்வளவுதானா? வேற யாருக்கும் கான்ஃபிடென்ட் இல்லையா? நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். அதுக்கு தானே சார் உங்ககிட்ட வந்திருக்கும். நீங்க இப்படி கேட்டீங்கன்னா ஓகே. சரி, சரிங்க. நான் சொல்ல ஆரம்பிங்க. இப்போ இவ்வளவுதான். இது தப்பு இல்லை. உண்மையானால முடியாது. உண்மையை ஒத்துக்கிறோம். உண்மையா முடியாது. இது கான்ஃபிடென்ட் எல்லாம் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இல்லை சார். ரியாலிட்டி சார். ப்ராக்டிக்கலா நான் இருக்கேன். ஐ எம் வெரி பிராக்மேட்டிக், வெரி ரியலிஸ்டிக். என் பைக்கு போறேன், பைக்கு ஓடுறேன்னா திடீர்னு பைக் மெக்கானிக்கல்ல கொடுத்து என்ன பார்ப்பேன், ஏன் ஓடல, எதுக்கு ஓடல, அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டேன். பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நோக்கி போவேன். எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். இப்போ இருக்க லெவலுக்கு ஐ கான்ட் கிளியர் தி குரூப் 1 ப்ரிலிம்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் ஆன். அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் நீங்க திங்க் பண்ண வேண்டியது. ஒரு ப்ராக்டிக்கலா, ஒரு ரியலிஸ்டிக்கா நீங்க திங்க் பண்ண வேண்டியது. அப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இந்த முடிஞ்சதை வச்சு நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க. நீங்க யார் வேணா இருக்கலாங்க. 2 இயர்ஸா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆளா இருக்கலாம், 6 மந்த் தான் படிக்கிற ஆளா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே ஒரு 2-3 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லாம் கொடுத்து மெயின்ஸ்லாம் எழுதியிருக்கேன் சார், ஈவன் இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்க ஆளா இருக்கலாம், நியூ டு ப்ரிப்பரேஷனா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும், வெதர் யூ ஆர் இன் தி எனி ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் யூ டேக் யுவர் அகாடமிக் பார்ட். அகாடமிக் பார்ட்னா நீங்க முடிச்ச டாபிக், டேக் ஏ சிலபஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில எனக்கு இதெல்லாம் தெரியும், இல்லாட்டி ஹிஸ்ட்ரியே தெரியாது. ஹிஸ்ட்ரியே எனக்கு பிடிக்காது. அப்துல் சார்னு ஒருத்தர் கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதனால ஹிஸ்ட்ரியை படிக்காம போயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது இருக்கும். அதை தயவு செய்து இன்னைக்கு டேட் போட்டு எழுதுங்க நோட்ல. ஒரு நோட் எடுத்து அந்த நோட்ல தயவு செய்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு 2025ல ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி உட்காந்து 7 மணிக்கு நம்ம கிளாஸ் முடிக்க போனா 7:30க்கு உட்காந்து எழுதுறீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஹிஸ்ட்ரியில எனக்கு இவ்வளவு தெரியும், இவ்வளவுலாம் தெரியாது, இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கிறேன். கைண்ட்லி டூ இட் ஃபர்ஸ்ட் பார்ட். புரியுதா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லக்கூடியது உங்க ஆள் மனதுக்கு உங்களுக்கு தெரியும் சார். தெரியும் சார், எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் இவ்வளவு தெரியும் சார், அவ்வளவு தெரியும், பரவாயில்லைங்க. உங்க ஆள் மனதுன்னு சொல்லக்கூடியது குழந்தை மாதிரி. அதுக்கு சொல்லணும்னா மந்திரமா திரும்பி திரும்பி சொல்லணும், அப்படி இல்லைன்னா எழுதிடணும் நோட்ல. அது எழுதிங்கன்னா அது புரிஞ்சுக்கும். அது ஜின்னு தான். சரிங்களா? அதனால உங்க நோட் எடுத்து 26ஆம் தேதி எனக்கு ஹிஸ்ட்ரியில ஏன்ஷியன்ட்ல எவ்வளவு தெரியும், மெடிக்கல்ல எவ்வளவு தெரியும், மாடர்ன்ல எவ்வளவு தெரியும், இல்லாட்டா அதுக்குள்ளே இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கிளியரா தெரியும், 50% தான் சார் எனக்கு கிரேட் வேர்ல்ட பத்தி தெரியும், ரிமைனிங் 50% தெரியாது, பரவாயில்ல. ஜஸ்ட் ரைட் வாட் யூ நோ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ஹிஸ்ட்ரியே தெரியாது, ஃபுல் ஹிஸ்ட்ரி நோ, ஐ டிடன்ட் நோ என்டையர் ஹிஸ்ட்ரி, ஸ்கூல்ல படிச்சது எழுது, பரவாயில்ல. ஸோ இப்படி உங்களுக்கு இப்போ சிலபஸ் இருக்கா? ஸோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய முன்னாடிலாம் சிலபஸ்லாம் வேற மாதிரி இருக்கும், எதுல இருந்து வரணும்னு தெரியாது கேள்வி. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃபேவரா, எஸ்பெஷலி யாருடைய ஃபேவரா, நம்மளுக்கு ஃபேவரா வந்துட்டான். இந்த டாபிக்ல இருந்து இத்தனை கொஸ்டின் தான், ஆப்டிடியூடா 25 தான், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் 2ல 20 கொஸ்டின்ஸ் தான், இதுல 30, 40னா 40 தான். அவன் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டின் அவன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். அப்போ இந்தியன் ஹிஸ்டரியில இத்தனை கேள்வினா இத்தனை கேள்வி தான், அதுல இருந்து தாண்டி வராது. தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரியில இத்தனை கொஸ்டின் இத்தனை கொஸ்டின் தான். இப்படி எல்லா விதமான கொஸ்டினும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்.
அப்போ நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எதுல வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடியத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய மெயின்டெயின் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு டெமோ கிளாஸ் இனி முடிஞ்ச பிறகு வி வில் ஸ்டார்ட் த கோர்ஸ். நம்ம கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த கோர்ஸ்ல உங்களுடைய மிக மிக முக்கியமான விஷயம், நான் என்னுடைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் இத சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ். இந்த 2 மணி நேரம் கிளாஸஸ எந்த காரணத்து கொண்டும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. வெரி லீஸ்ட் ரீசனால தான் நீங்க மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கணும். தவிர, நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 2 மணி நேரம் கிளாஸஸ நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அடுத்த 1 மணி நேரம் உட்கார்ந்து படிச்சேன். உங்க டைமிங்லாம் தெரியல. மேம்ட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம். உங்ககிட்ட மேம் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கிளாஸஸ் சப்போஸ் 6 டூ 8 உங்களுக்கு நடக்குதுன்னா, நைட்டு தூங்குறதுக்குள்ள அடுத்த 1 ஹவர் அது எப்ப வேணா இருக்கலாம். உங்க உங்க இஷ்டம் தான். அடுத்த 1 ஹவர் அந்த 2 ஹவர் அட்டெண்ட் பண்ண கிளாஸுக்காக ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, விட 2 மடங்கு ரொம்ப முக்கியமானது. நடத்துன பாடத்த அது எந்த பாடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, உங்களுக்கு தெரியுதோ, தெரியலையோ, நடத்துன பாடத்த அன்னைக்கு தூங்குறதுக்குள்ள படிக்கணும். ஒருவேள முடியல சார், லேட்டா தான் கிளாஸ்லாம் முடியுது அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே படிச்சிடணும். இப்படி படிக்கிறது தான் முதல் மந்திரம். டிஎன்பிஎஸ்சி ஆர் யுபிஎஸ்சி நீங்க கிளியர் பண்றதுக்கான முதல் தாரக மந்திரமே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது. அத அன்னைக்கே படிச்சிருது. நீங்க கிளாஸஸ அன்னைக்கே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு கோல்ட். நாட் எ கோல்ட், ஈவன் இட்ஸ் ஈக்குவல் டு டைமண்ட். இட்ஸ் எ மோர் வேல்யூபிள் திங். நீங்க இதே ஒரு நாள் கழிச்சு படிச்சீங்கன்னா, இட்ஸ் லைக் எ கோல்ட். ஒரு வாரம் கழிச்சு படிச்சீங்கன்னா சில்வர். ஒரு மாசம் கழிச்சு படிச்சீங்கன்னா காப்பர். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்போ கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட 2 மடங்கு ரொம்ப முக்கியம். அந்த பாடத்த அன்னைக்கே முடிச்சு. நோ பெண்டிங் வொர்க். வெரி சிம்பிள். டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க அந்த 10த் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸ்கூல்ல 10த் ஸ்டாண்டர்ட் எப்படி படிச்சீங்களோ, ஒரு மெட்ரிகுலேஷன் இல்லாட்டி சிபிஎஸ்சி போர்டு ஸ்கூல்லாம் வச்சு உங்கள புழிஞ்சு எடுத்திருப்பாங்களே, அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்த 1 1/2 மாசம் படிச்சீங்கன்னா, குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு தூக்கி போட்டுருப்பாங்க. பெரிய விஷயம்லாம் இல்ல குரூப் 1 கிளியர் பண்றதுலாம். இட் இஸ் வெரி 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 சிம்பிள். நீங்க எல்லார்னாலயும் குரூப் 1 பிரிலிம்ஸ் 100% கிளியர் பண்ண முடியும். நானும் நானும் கேரண்டி. நோ டவுட். எங்க 2 பேருடைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதிலிருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. அன்னைக்கு அதை ரிவைஸ் பாருங்க. பிஓக்கு அனலைஸ் நடத்துவோம். பிஓக்கு ரிவ்யூ கொடுப்போம். அதுக்கான கைடன்ஸ் பண்ணி கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணுங்க. மோர் எனஃப். டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் பாருங்க. டெஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஜாலியா வின் பண்ணிட்டு போலாம். அத நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் 140. ஈவன் வி கேன் கெட் 150, 160 அவுட் ஆஃப் 200. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரியுதான்னு பாருங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன ஸ்ட்ராட்டஜி பேசிக்கான ஐடியா புரியுதான்னு பாருங்க. தென் ஐ கேன் மூவ் இன்டு தி ஹிஸ்டரி. இன்னும் நிறைய இருக்கு. இது எல்லாமே வரும். டெமோல எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டோம். டெமோல ஒரு 10% இறக்கிட்டேன். மீதி 90% சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஜியோகிராஃபி மசீது ஹுசேன் இருக்குல்ல. யூபிஎஸ்சினா மஜித் ஹுசேன் தான் நான் போறேன். ஓகே, எனி அதர்? தேங்க்யூ ஸ்டடி சனி. வேற ஏதாவது இருக்கா? எஸ்ஏஆர்டி இப்போதைக்கு போதுமா? புக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி குட் கொஸ்டின் வரேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வரேன். கேள்வி கேட்டு வரேன். இனி அது வேற ஏதாவது இருக்கா?
வேற எதுவும் இல்லைல்ல. ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் சமச்சீருங்க. இப்போ நான் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன்னா எக்ஸாம் மேமுடைய சப்ஜெக்ட் மேம் சொல்லியிருப்பாங்க சமச்சீர் படிக்கவே ஆகணும். சமச்சீர் வேணாவா நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் கூடாது, நிச்சயமா படிக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட் கேட்டுங்க. என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஹிஸ்ட்ரிக்கு நிச்சயமாக சமச்சீர் படிச்சே ஆகணும். ஆனா சமச்சீர் மட்டும் 10 மார்க் கேட்டா பத்தாது. நான் தான் திரும்பி சொல்ல வருது. சமச்சீர் கட்டாயமா படிக்கணும். கூட என்னுடைய நோட்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு போதும். கூட டெஸ்ட் சீரிஸ் போதும். வேற தனியாக ஹிஸ்ட்ரிக்கு புக் படிக்க வேண்டாம். நிச்சயமாக படிக்க வேண்டாம். சமச்சீர் போதும். ஆனா சமச்சீர்ல 6வது 12வது வரைக்கும் படிக்கணும்னு கேட்டா அது கூட நான் வேணான்னு. 11th அண்ட் 12th சமச்சீர் மட்டும் படிச்சா போதும். ஹிஸ்ட்ரிக்கு 11th அண்ட் 12th சமச்சீர் மட்டும் படிச்சா போதும். ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் எல்லாமே கவர் ஆகுது. 2 புக் தான். கூடவே நம்மளுடைய நோட்ஸ், நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சதா வரணும்னு அவசியம் இல்லை. தெரியாத 2-3 கொஸ்டின் நிச்சயமா இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அது எலிமினேஷன் மெத்தட்ல எலிமினேஷன் ட்ரிக்ல உங்களால ஆன்சர் போட முடியும். போடலாம். டோன்ட் வாரி. ஓகே. லெவன்த் ஹிஸ்டரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா விட்டுருங்க. நான் இருக்கிறேன். என்னுடைய கிளாஸ் நோட்ஸ் மட்டும் போதும். புக்கை ரெஃபரன்ஸை வச்சுங்க. கிளாஸ் நோட்ஸ் வச்சுட்டு புக்கை வச்சு ஒரு கோ த்ரூ பண்ணிடுங்க. சரி, இப்போ நான் ஒயிட் போர்டு எடுத்துட்டு நான் ஹிஸ்டரி பத்தி பேசுறேன். ஓகே, வெரி குட். அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் பண்ணீங்கன்னா ஓகே தான். சரி. ஸோ எழுதுறதுக்கு எனக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு. நீங்க யாரும் எழுதக்கூடாது. இயர்ஸ் மைண்ட்ல வச்சுக்க. கிளாஸ்ல நிச்சயமா சொல்லி தரேன் அக்ஷயா. பரவாயில்ல. சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம். ஸோ ஏற்கனவே புக்கு சொல்லியிருக்கேன். புக்ஸ் பார்த்தோம்னா ஸோ எஸ்சிஆர்டி போதும். எஸ்சிஆர்டியில் ஸோ 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எஸ்சிஆர்டி மட்டும் படிச்சா போதும். அது தாண்டி வேற எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்கு அது மாதிரி ஆக்சஸ் வருதுன்னா நீங்க எழுதுற மாதிரி எல்லாரும் ஜாலியாக விளாட்றீங்க. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். எஸ்சிஆர்டி கொடுத்துரும். எஸ்சிஆர்டி தவிர நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் போதும். கிளாஸ் நோட்ஸ். ஸோ கிளாஸ் நோட்ஸ் தாண்டி நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ். அது தாண்டி பிஓக்கு அனாலிசிஸ். வெறும் பிஓக்கு உட்காந்து மெமரைஸ் பண்றது இல்லை. இதுக்கு தனி ட்ரிக்ஸ் இருக்கு. நாங்க கிளாஸ்ல கற்றுக் கொடுப்போம். வெறும் பிஓக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சு உதாரணத்துக்கு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ended in the 1858 due to the some factor or 1850 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படின்னு சொல்லி முடிக்கிறது மட்டும் இல்லை. அதை தாண்டி நிறைய விஷயம் படிக்கணும். மனுஷா என்னுடைய ஃபேஸஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷா ஒயிட் போர்டு எழுதுனா ஃபேஸ் தனியாக போயிடும். பேக்கில் இருக்கும்.
ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஸோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, நாட் ஓன்லி 11th 12th என்சிஆர்டி ஃபார் மாடர்ன் இந்தியா. ஸோ கிளாஸ் நோட்ஸ், டெஸ்ட் சீரியஸ் அண்ட் பிஎஸ்சி அனாலிஸ் இதை மட்டும் பண்ணிட்டாலே, இது நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்ட்ரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கான தியரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக்கான தியரி. சில புக்ஸ் சில சப்ஜெக்ட் நீங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும், அது மட்டும் நீங்க பண்ணாலே போதும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது, நீங்க எந்த அளவுக்கு கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ரொம்ப ஈஸியா கிளாஸஸ் முடிச்சுட்டு ரிவிஷனும் பார்க்க முடியும். நீங்க சப்போஸ் கிளாஸஸ் ப்ராப்பரா பார்க்கலன்னா முதல் பாதிப்பு உங்களுக்கு வரும். என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு பெண்டிங் ஒர்க் அதிகமாகிடும். நீங்க பெண்டிங் ஒர்க்கு மேலே சேர்க்க 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 உங்களுக்கு பர்டன் அதிகம். இதனாலதான் சொல்றேன், தயவு செய்து, ஏன்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். வீட்டுக்குள்ள இருந்தாலும் பல பேர் ஃபேமிலி உமன்ஸ் இருப்பீங்க, ஃபேமிலியோட கமிட்மெண்ட் இருக்கும், குழந்தைங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும், வீட்டில் சமைக்க வேண்டிய வேலைகள் இருக்கும். உங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது நேரம் போக எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரேட் பேஷனோட தான் நீங்க வந்திருக்கீங்க. தெரியும், பல பேர் இருக்கீங்க, மாற்று கருத்தே இல்லை. அப்ப இவ்வளவு நீங்க உங்க லைஃபே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு பெரிய முதலீடு போட்டிருக்கீங்க. பணத்தை பத்தி நான் பேச வரல, உங்க லைஃப், உங்க டைம், பல விஷயங்களை உங்க குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ற டைமை கொடுத்துட்டு, ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ற டைமை கொடுத்துட்டு, அம்மா அப்பா பார்க்க வேண்டிய டைமை கொடுத்துட்டு கிளாஸுக்காக வந்திருக்கீங்க, சாதாரண விஷயம் இல்லை. அப்போ உங்க கேரியருக்காக, உங்க ஆம்பிஷனுக்காக, உங்க வாழ்க்கையில பாதி தியாகம் பண்ணக்கூடிய நீங்க அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதை படிக்கலனா இதனால எந்த விதமான இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்ல பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அந்த 2 மணி நேரம் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு அடுத்த 1 மணி நேரமோ இல்லாட்டி அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்து அதை முழுமையாக நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரிவிஷன் பார்த்தோம். நீங்க சப்போஸ் அப்படி ரிவிஷன் பார்த்துட்டாலே உங்களுக்கான பாதி பேர்டன் குறைஞ்சிடும். சரிங்க, சரி. இப்ப ஹிஸ்டரியில வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இதெல்லாம் பண்ணா ஹிஸ்டரியில ஹெல்ப்ஃபுல் இருக்கும், இதெல்லாம் பண்ணா ஹிஸ்டரியில நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில லாஜிக் இருக்கு, கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி வெறும் டேட்டு தான், ஹிஸ்டரினாலே டேட்டு தான். பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ இயர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், நோ டவுட். நான் இயர்ஸ் படிக்க வேணாம் சொல்லவே மாட்டேன், இயர்ஸ் படிக்கணும். ஆனா எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம். எல்லா இயர்ஸும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? பேட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்டில் இருக்கு, எல்லா இயரும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ப்ராக்டிக்கலா நான் ஒரு 2 மாசத்துக்காக தான் சார் ஹிஸ்டரி படிக்கிறேன், ஹிஸ்டரி சொல்லக்கூடிய எனக்கு பேஷன் இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்காக நான் ஹிஸ்டரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இயர்ஸை மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஆனா இயர்ஸை புரிஞ்சுங்க. ஹிஸ்டரி மெமரைஸ் பண்றது, ஹிஸ்டரி இஸ் நாட் அபவுட் ஸ்டடிங் இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட் இல்லை. அந்த இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்டை மெமரைஸ் பண்றதும் ஹிஸ்டரி இல்லை. ஹிஸ்டரி இஸ் கண்டினியூஸ் ஈவெண்ட். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்துக்கு சில காரணங்கள் இருக்கும், சில காசஸ் இருக்கும், சில கோர்சஸ் நடக்கும், நிகழ்வு நடக்கும், ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி சில ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், அந்த இம்பாக்ட் இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா ஆகும், அவ்வளவுதான். ஹிஸ்டரி இஸ் ஏ கண்டினியூட்டி. ஹிஸ்டரி இஸ் நாட் ஏ மூவி, அது ஒரு சீரியஸ் எபிசோட், அது பாட்டு போயினே இருக்கும். இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தாலே ஹிஸ்டரி மேல பயம் வராது. அது போற போக்குல எந்த இயர் ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போயிடுங்க. நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு இயரை மெமரைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால மெமரைஸ் பண்ண முடியாது, மறந்துடும். அப்புறம் வடிவல் ஸ்டோரியமே ஆயிடும். ஆப்ரகாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா கேட்க வேண்டியது. சரி, ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் ஏ ஸ்டோரி, கண்டினியூட்டி. ஒரு விஷயம் நடக்குது. ஸோ காந்திஜி கேம் டு இந்தியா January 9, 1915 நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் காந்திஜி இந்தியாவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனார்? நீங்க அதை படிச்சுட்டு காந்திஜி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னு படிச்சீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஆகும். இல்லாட்டி அந்த டேட் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாலும் அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், பிரசன்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ஐடியா நம்ம கொண்டாடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அந்த பாயிண்ட். ஓகே, காந்திஜி ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுது, நம்ம இன்னைக்கு தேவிய பிரஷர் பாரதி தேயா கொண்டாடுறோம், என்ஆர்ஐடி
அப்படின்னு தெரியும். இந்திய கவர்மெண்ட் கொண்டாடுது, மினிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்டர்ன் அஃபேர்ஸ்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க அந்த பாயிண்ட் சேர்த்து படிச்சீங்கன்னா அது ஜனவரி 9 சொல்லக்கூடிய நாம வரும். நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடியது ஒரு கண்டினியூட்டி. அதுல ஏற நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க பிளரா ஏற படிச்சீங்கன்னா ஞாபகம் வராது. ஏற ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யாதீங்க, வேண்டாம். ஹிஸ்டரிய ஒரு கதை மாதிரியே ஒரு தொடர் கதையாக பாருங்க, எபிசோட்ஸா பாருங்க. மெட்டி ஒலி மாதிரி நாடகம் போயினே இருக்கும், முடிவே இருக்காது. அதான் ஹிஸ்டரி. நீங்க 2 மணி நேரத்துல முடிச்சு போனோம்னு பார்க்காதீங்க. அந்த தொடர் கதையை நீங்க பாக்குற டைம்ல அப்போ இயர் ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்து உட்காரும். அந்த உட்கார இயரும் இம்பார்ட்டன்ட் இயரா பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வந்து உட்காரும். நீங்க பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 சொல்லி மெனக்கெட்டு படிக்க வேண்டாம். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். புரியுதுங்களா? அப்போ அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி ஆஃப் 1757 நீங்க படிக்க சொல்லி ஏன் பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துச்சு, பிளாசி எங்க இருக்கு, பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் சிராஜி தாலவாய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏன் எதிர்க்கிறாங்க, அப்ப சிராஜி தௌலான்னு சொல்லக்கூடிய ஒரு கிங் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல அவருக்கு ஏன் கோவம், என்ன நடந்துச்சு, ட்ரீட்டி ஆஃப் வழிநகர் ஏன் போட்டாங்க. அப்போ தேர்ட் கர்நாடிக் வாருக்கும் எனக்கு சில பேருக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி கனெக்ஷன் பிட்வீன் தேர்ட் கர்நாடிக் வார் அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி? யாராவது சொல்றீங்களா பாக்க? இஸ் தேர் எனி கனெக்ஷன் பிட்வீன் தேர்ட் கர்நாடிக் வார் அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி? இஃப் இட் இஸ் எஸ் மீன்ஸ் அவுட். அம்பிகா அண்ணாதுரை தெரியாது, தெரியாதா, நோன்னு அர்த்தமா? நோ. ஓகே. எனிதிங். ஹிஸ்டரியுடைய புலி யாராவது இருப்பீங்களே? புலி, சிங்கம், யானை, கரடி? இல்ல சார், ஆட்டுக்குட்டியா இருந்துட்டு போறேன் சார். பாவம் அவரை போயிட்டாரு. இல்லையா? நோ கனெக்டிவிட்டி. ஓகே. வேற வேறங்க, வேற சொல்லுங்க சீக்கிரம். ஏங்க பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்குங்க, ஃபுல் கனெக்டிவிட்டி இருக்குங்க. நாட் ஓன்லி லிட்டில் பிட் கனெக்டிவிட்டி, ஃபுல் கனெக்டிவிட்டி. எஸ் கோபிநாத் வாங்க. ஃபுல் சார் வணக்கம். ஃபுல் கனெக்டிவிட்டி இருக்கு, ஃபுல் கனெக்டிவிட்டி, 100% கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்ட் கர்நாடிக் வாருடைய இயற்பை எடுத்து பாருங்க, 1756 to 1763. தேர்ட் கர்நாடிக் வாருக்கான காசஸ் பாருங்க, 7 years வார் போட்டீங்க. அப்போ 7 years வார், 7 years வார்னு சொல்லக்கூடியது யூரோப்ல பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வார். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, 7 வருஷமா அடிச்சிருக்காங்க. அந்த 7 years வாருடைய ரெப்ளிகேஷன் தான் சதர்ன் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் தேர்ட் கர்நாடிக் வார். So British and France fought with each other. சரி, இதுக்கும் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கும் என்ன சார் சம்பந்தம்? முழு சம்பந்தம் இருக்குங்க. அந்த 7 years வார்னால என்ன நடக்குதுன்னா சவுத் இந்தியாவில் அடிச்சுக்கிற மாதிரி பெங்காலையும் அடிச்சுக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிக்கப்படுதுன்னா மிக மிக முக்கியமான விஷயம், பெங்கால்ல இருக்கக்கூடிய கல்கத்தால இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சந்திரா நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கல்கத்தா பக்கத்துல, அந்த இடத்துல பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய செட்டில்மெண்ட் இருக்கு. இந்த 2 செட்டில்மெண்ட்டும், பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட் கல்கத்தால, பிரான்சுடைய செட்டில்மெண்ட் சந்திரா நகர்ல, இந்த 2 செட்டில்மெண்ட்டும் அந்த 2 ஏரியாவில் இருக்குது பெங்கால் ஏரியாவில். பெங்காலுடைய கிங் பேரு சிராஜு தௌலா. அந்த கிங் கிட்ட கேட்காம 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ட்டிஃபைட் பண்றாங்க. அவர்களுடைய கோட்டைகளை முழுமையாக பாதுகாக்கிறாங்க, மிலிட்டரி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ட்ரேடர்ஸ். they have only the certain rights, trading rights in Bengal. பட் அந்த ட்ரேடிங் ரைட்ஸ் தாண்டி அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். பிரிட்டிஷ்க்கு என்ன பயம், பிரான்ஸ் வந்து அடிப்பான். சந்திரா நகர்ல இருந்து பிரான்ஸ் போர்சஸ் வந்து கல்கத்தா அடிச்சிடும். பிரிட்டிஷ் பயம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரான்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சந்திரா நகர்ல இருக்க அவங்களுக்கு என்ன பயம்னா கல்கத்தால இருந்து பெரிய போர்ட்ஸ் இருந்து இவன் அடிச்சிடும், நம்ம கோட்டையை நம்ம பாதுகாக்கலாம். 2 பேரும் கோட்டையை பாதுகாக்கிறாங்க. இப்பதான் சிராஜி தௌலா வார்னிங் அனுப்புறாரு, யாரு கேட்டு நீங்க மிலிட்டரி இருக்கிறாங்க, ஏன் இடம் என்ன கேட்டியா? பிரான்ஸ் obeyed the order but British didn't obey. That's why he attacked Calcutta and destroyed Port William and captured the Calcutta region from English East India Company.
இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ தேர்ட் கர்நாடிக் வார்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கே ஒரு அடித்தளமாக மாறி. இதுக்கப்புறம் தான் ராபர்ட் கிளைன் சவுத் இந்தியாவில இருந்து ஒரு பெரிய ஜெனரல், அவர் ஒரு ஆபீஸ் பாயா இருக்காரு, செகண்ட் கர்நாடிக் வார்ல பெரிய ஜெனரலா ஆகுறாரு. அவரு நாட்டின் மக்கள் கல்கத்தா காணிச்சு நீ என்ன போய் பேசி வார்த்தை பண்ணிட்டு வாங்க. அவரு போய் வழி மாதிரி வெள்ளை கொடியில ஆட்டிட்டு காலில் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து 2 நாள் காலையே விழுந்து 2 நாள் ஃபுல்லா காலையே படுத்துட்டு இருந்தாங்க. சிராஜி தௌலா காலில் மன்னிப்புலாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்டி ஆஃப் அலிநகரை அபிஷியலா போட்டாங்க 1756. அந்த ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் படி the British should not fortify the settlement. அப்போ டிசம்பர்ல போட்ட அந்த ட்ரீட்டி, அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய அந்த தியரியான அந்த கான்செப்டான பிளாக் ஹோல் ட்ராஜடி, அது மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்டோரியன் இல்லைன்னு சொல்றாங்க, பட் யூரோப்பியன் ஹிஸ்டோரியன் ஆமா சொல்றாங்க. வாட் எவர் மேபி பிளாக் ட்ராஜடி இதெல்லாம் வச்சு ஒரு 6 month ராபர்ட் கிளைவ் அங்கேயே தங்கி இருந்து கல்கத்தா முர்ஷிதாபாதோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு கிங்குக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்க, நோபல்ஸ் ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் உள்ள புகுந்து அவரு கான்ஸ்பிரசி பண்ணி சதி எப்படி கட்டப்பா கீல்டு சிராஜி தௌலா, கட்டப்பா எப்படி சாரி கட்டப்பா கீல்டு பாகுபலி இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட். எப்படி பாகுபலியை ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏமாத்தி கிங்கா வேண்டிய பாகுபலியை எப்படி அரண்மனை விட்டு வெளியே அனுப்புனாங்க, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிராஜி தௌலா கூட இருக்கவங்க ஸ்டெப் ஸ்டெப்பா பிரிச்சு வேணும்னு ட்ரீட்டி ஆஃப் அலிநகரை ராபர்ட் கிளைவ் பிரீச் பண்ணி பிரீச் பண்ண சொல்லி அடிக்க வராரு. சிராஜி தௌலா கூட வரக்கூடிய 10,000 சோல்ஜர்ஸ்ல 7,000 சோல்ஜர்ஸ் சிராஜி தௌலா அது அவருக்கே தெரியாது. அவருடைய மாமா மிர்ஜாஃபர் கூட்டிட்டு வராரு. மிர்ஜாஃபர் அவங்க டீம்லாம் சேர்ந்து மிர்ஜாஃபரோட பையன் தான் கட்டப்பா கட்டப்பா கீழ் பாகுபலி. அதே மாதிரி சிராஜி தௌலா முதல்ல குதிச்சு அடிக்கிறார். அப்ப இட்ஸ் நாட் ஏ ரியல் பேட்டில், தட் பேட்டில் இஸ் ஏ பியூர் கான்ஸ்பிரன்சி. சதி சதி பண்ணி ஏமாத்தி துரோகம் செய்து கொல்லப்படுகிறார் சிராஜி தௌலா. அப்போ அந்த முக்கியமான ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 years வார், இந்த தேர்ட் கர்நாடிக் வாருடைய இன்ஃபுளுன்ஸ் தான் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நீங்க அப்படி போக சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயர் மைண்ட்ல வந்துடும். புரியுதான்னு பாருங்க, நான் சொல்லி கொடுத்தது. ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. It's clear, sir. France losing his places one after other, he became a mercenary in Bengal conflict. என்ன சொல்ல வரீங்க? பிரான்ஸ் லூசிங் இஸ் ஆமாப்பா, பிரான்ஸ் லூஸ் வெரி ஹிஸ்டரி நம்ம கர்நாடகா கிளாஸ்ல எடுப்போம், அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். அப்போ வந்துருங்க மிஸ்டர் பாலா அவர்களே. வேற ஏதாவது எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க மேம். ஓகே மேம், It's clear only, sir. மேம் கண்டினியூ பண்ணலாமா? டைம் இருக்கா? 45 minutes சொன்னீங்க. Shall I do? Yes, I know 10 minutes, sir. ஓகே, தேங்க்யூ. சரி, சில ஸ்ட்ராட்டஜியும் சில ஐடியாவும் பார்த்துக்கோ. இப்போ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சார் ஏன்ஷியன் இருக்கு, மெடிவல் இருக்கு, மாடர்ன் இருக்கு, எல்லாமே இருக்கு சார், எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் மாடர்ன். நம்மளோட கிளாஸஸ் அப்படிதாங்க போகும், ஹிஸ்டரி கிளாஸஸும் நம்ம அப்படிதான் போகும். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி பிகாஸ் 50% ஆஃப் வெயிட்டேஜ் ஃப்ரம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில தான் 50% ஆஃப் வெயிட்டேஜ் வரப்போகுது. ரிமைனிங் 50% தான் ஏஷியன்ல இருந்து மெடிவல் இருந்து வரப்போகுது. அதாவது ஜென்ரலி வி ஸ்டார்ட் எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஜென்ரலி எவ்ரி ஒன் மோஸ்ட்லி வி ஸ்டார்ட் வித் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி தான் நம்ம ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வேகமாக போகும், ஏன்னா லிமிடெட் கிளாஸஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாஸஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு வரணும். தமிழ்நாடு ஹிஸ்டரி வில் பி கவர்டா சார், தமிழ்நாடு ஹிஸ்டரியுடைய கிளிம்சஸ் சொல்லிடுவாங்க, முழுமையாக கவர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட பேசுவோம். ஓகே பாருங்க, பட் வி கனெக்டட். அந்த கனெக்டிவிட்டி இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு நூல் போவோம், இந்த நூல் போனீங்கன்னா அப்படியே பாலிகார் ரிவர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் சொல்லிடுவோம். இந்த நூலை போனீங்கன்னா வேலூர் ரிவர்ட்டோட கனெக்ஷன் இங்கே வந்துடும்.
இதை பிடிச்சுன்னா இங்க வவுசி இது பண்ணார் இல்லையா, அதோடைய கனெக்ஷன் இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியான ஓவர் வியூ, ஓவரால் கிளிம்சஸ், கனெக்ஷன் எல்லா இடத்துலயும் கொடுத்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஷயம் என்ன தெரியுமா, கைடன்ஸ் தான். ப்ராப்பரான கைடன்ஸ். அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கிளாஸ்ல கிடைக்கும். அதை பிடிச்சிட்டு உங்க பாட்டு ஏறி போலாம். இங்க பாருங்க, நீங்க அதாவது நானும் மேம் மட்டும் தான் அறிவாளி, நீங்க யாரும் அறிவாளி இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்க எல்லாருக்கும் அறிவு. ஈவன் சில ஆங்கிள் என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். மேமை விட உங்களுக்கு நிறைய விஷயம் சில பேர் தெரியலாம். இப்போ எனக்கு தெரியாத குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் a லேர்னிங் ப்ராசஸ். இட்ஸ் லைக் இன்டிகிரேட்டட் ப்ராசஸ். ஒருத்தர் கையில இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தருக்கு எப்படி ப்ராப்பரா கடத்துறது, அவ்வளவுதான். இதை நீங்க முழுமையா செய்ய சொல்லு. இங்க ஒளிவு மறிவு எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் ஜெயிக்கணும். நீங்க இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்கதான் என்ன ஆகும்னா, உங்களுடைய நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகும். உங்களுடைய அந்த கனெக்டட் ஹிஸ்டரி நீங்க ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். இல்ல கூகுள் அடிச்ச ஹிஸ்டரி வராதா? கிரேட் வேர்ல்ட் ஆஃப் 1857 போடுங்க, எவ்வளவு நோட்ஸ் வருது? மொத்தம் மாடர்ன் இந்தியா புக் இல்லையா? அப்புறம் why should you attend the classes? Very important thing is, the first thing is guidance. Second thing, especially for history, connectivity. நீங்க அந்த கனெக்டிவிட்டியை நீங்க ஒரு புக்ல 100 புக்கு படிச்சாலும் கிடைக்காது. நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸ்டேட் கர்நாடிக் வார்க்குக்கும் நம்மளுடைய பேட்டில் ஆஃப் பிளாஸ்டிக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு நான் கேட்டேனே, இதுக்கான கனெக்டிவிட்டி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எத்தனை புக்கு படிச்சிருந்தாலும் புரியாது. இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு தேவை கைட், எஜுகேட்டர். அவர் தான் ஃபெசிலிட்டேட்டர். உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்க இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி உங்களுடைய குழப்பத்தை தெளிவுபடுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதனை ரொம்ப ப்ராப்பரா நக்ஷன்னு நாங்க பண்ணிடுவோம். டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? அப்போ ஹிஸ்டரியில நீங்க செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அட்டெண்ட் கிளாஸஸ். நான் சொல்லக்கூடிய கனெக்டிவிட்டி புரிஞ்சுங்க, அதை இன்டர்லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த இன்டர்லிங்கை வச்சுட்டு டெய்லி நோட்ஸ் டெய்லி படிச்சாலே போதும். டெஸ்ட் சீரியஸ் வைப்போம், பிஓக்கு அனலைசிஸ் செக்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா வி கேரண்டீட் யூ 160 இஸ் பாசிபிள் அவுட் ஆஃப் 200 இன் குரூப் 1 prelims. I hope you all understand. Okay, any other doubts? Thank you. So Sir, you aren't audible, sir. Hang ஆகுது. Others audible? Ma'am, Sir is is it okay, audible? ma'am? Yeah, yes, sir, yes, sir. I think sir is having a network other issue. opinion? இல்ல சார், என்னால எல்லா ஏரியாலுமே it is the same issue. We are facing the same. Fine, I think இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சார் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் சார் வந்து ரொம்ப உண்மையாவே ரொம்ப எம்பாரசிங்கான சினாரியோல சார் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. இன்ஃபேக்ட் சாரோட கிட் வாஸ் நாட் வெல். பட் இருந்தாலும் நான் ரெக்வஸ்ட் பண்ணினேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆஸ் ஐ ரெக்வஸ்டட், சார் took the initiative to take a session. So thank you so much, sir, for coming and joining us. And I think இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஹேஸ் அ ரியலி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். என் அளவுக்கு சாருக்குமே வந்து இந்த ஃபீல்டுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இவருமே சீனியர் ஃபேக்கல்டின்றதுனாலதான் உங்களுக்கு, ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்பேன்ல உங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்றதுனால எதை எடுத்தா இந்த டைம்ல உங்களுக்கு கிளியரா இருக்கும்ன்றது சார் நோஸ் வெரி வெல். அண்ட் சார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றாங்களோ, ஏன்னா நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ சார் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அதை மட்டும் ஹிஸ்டரிக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கிளாஸ் நோட்ஸ் இது தவிர்த்து சார் ஏதாவது ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்க சொன்னா அந்த ஹேண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு சப்ளை ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கனாலே இட்ஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஆஸ் ஐ செட் பிஃபோர், இட்ஸ் நாட் அ
hard exam, rather it's a smart exam. By this time already classல join பண்ண students நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க நம்ம எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் schedule ன்ட்டு. So others நீங்க join ஆனதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. Okay, so வேற ஏதாவது queries இருக்கா? So வேற ஏதாவது queries இருந்தா கீழே நாங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம் இல்லையா ஆட்ல, ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அதுல கிடைக்கும். சரிங்களா? ஐ திங்க் சாரோட கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் ஆர் யூ தேர்? இருக்கீங்களா? ஹலோ மேம். எஸ் மேம். Fine sir, fine sir. Okay sir, thank you so much sir. So we are ending the session. So சீக்கிரமே சார் வந்து உங்களோட ரெகுலர் கிளாஸ்ல சார் மீட் பண்ணுவாங்க. நம்ம ஃபார்மல் ஹிஸ்டரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? Thank you so much my dear students. Sure, Have a great day. Thank you sir. Thank you. Thank you. Thank you. Thank you.